ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. சரி, இன்றைக்குள்ள தலைப்புக்குள்ள நம்ம போகும். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இது இப்போ எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத ஒரு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னா முக்கியமான பல மசோதாக்கள் இப்போ பாராளுமன்றத்தில் வரும்போது காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்கும், தாவேகா ஒரு நிலைப்பாடு மக்களவையில் தாவேகாக்கு எம்பிஸ் கிடையாது எப்படி இருக்குங்கிறத முக்கியமாக நிர்ணயம் பண்ண விடக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். அப்போ காங்கிரஸ் தாவேகா கூட்டணி எப்படி அமைஞ்சது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அதுக்குள்ள அதிகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் பிரசிடென்ட், ஸ்டேட் பிரசிடென்ட் செல்வ பெருந்தகை அவர்கள் எல்லாத்துக்கு தெரியும், திமுக உறவை பெரிதும் விரும்பிய ஒரு நபர், திமுக உறவோட தான் இருக்கணும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி செயல்படுத்தியவர் என்றைக்குமே செல்வ பெருந்தகை அவர்கள். காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தி என்றைக்குமே திமுக ஆகாது. இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில இருக்கும்போது கூட 2016 ஜெயலலிதாவை பார்த்து அப்படி கருணாநிதியை பார்க்காம அப்படி கிளம்பி போயிட்டார். அவர் அந்த மாதிரி அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது காங்கிரஸுக்கு பேக் ஃபயர் ஆன மாதிரி தான் இருக்கும். ஒரு முரண்டு பிடித்த ஒரு என்டைட்டில்டு பிராட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த என்டைட்டில்டு பிராட் தான் ராகுல் காந்தி. பிரியங்கா காந்தி அந்த அளவுக்கு கிடையாது. ராகுல் காந்தி நம்ம அப்படிதான் சேர்க்க முடியும். அப்போ அவரை சுத்தி தன்னை சுத்தி ஒரு கூடாரம் அமைச்சுக்கிடுவார். அதுல சுத்தி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்ட். அப்போ செல்வ பெருந்தகை இந்த திமுக கூட்டணியை எடுத்து அவர் மேல முன்னால கொண்டு போய் எலெக்ஷன்ல 5 பேர் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் தாவேகா ஆட்சிக்கு வந்தவங்க முதல்ல ஜம்ப் பண்ணி போயிடுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் தாவேகாவோட உறவை நம்ம இன்னும் பலப்படுத்தணுங்கிறதுக்கா செல்வ பெருந்தகை எடுக்கிறதோட மட்டும் இல்லாம தனக்கு சம்சா அப்படிம்பாங்க இல்லையா, தனக்கு சிங் அடிக்கிற ஒரு ஆள், சிங் அடிக்கிற ஒரு ஆள் நமக்கு வேணுங்கிறதுக்காக மாணிக்கம் தாகூர் அந்த போஸ்டுக்கு போடுறாரு. நமக்கு எல்லாமே தெரியும், மாணிக்கம் தாகூர் ராகுல் காந்தி அந்த பாரு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், ஐயா அண்ணா நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் 2 கால் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். வெறும் சிங்சாங்க வச்சே கட்சியில பெரிய ஆளான நபர், மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த ராகுல் காந்தி இவர் மாணிக்கம் தாகூர காங்கிரஸ் தலைவரா போடுறாரு. ஏன் போடுறாரு? அப்போ இந்த போட வேண்டிய அவசியமே இல்லை, நூற்றாவது விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஏன் தனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபர், எத்தனையோ பெரிய ஆட்கள் காங்கிரஸ் அதை விட்டு டெல்லியில இருந்து இவர் தூக்கி போடணும் அப்படின்னா அதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இனிமேல் கட்சியை நம்ம முழுக்க நம்ம கையில எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டாரு. ஏன்னா கேரளா மாதிரி இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி இருக்குது, ஆனா ராகுல் காந்தி கையில இல்லை. அப்ப தமிழக காங்கிரஸ் முழுக்க நம்ம கையில எடுக்கணும் முடிவு எடுத்துட்டாரு. இந்த காரண சூழ்நிலையில் என்ன, நீங்க பெருசா ஆட்சியிலே ஒண்ணும் இல்லையா, அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு முக்கியமான முடிவை நீங்க எடுக்கணும் அப்படின்னா, தாவேகா காங்கிரஸ் உறவுங்கிறது ஒரு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ், 2 பேருக்கு வசதிக்காக செய்யக்கூடிய ஒரு திருமணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது காங்கிரஸ் தான் அதுல முக்கியத்துவம் போட்டுச்சே தவிர தாவேகா என்றுக்குமே போட்டது இல்லை. அதுக்கு மிக முதல் உதாரணம் எப்ப காமிச்சாங்கன்னா, பதவியேற்பு நாளைக்கு காங்கிரஸ் ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டராச்சு கொடுத்துருக்கலாம், அந்த மேடையில வச்சு ராகுல் காந்தியை வச்சு அவர் கொடுக்கல. அங்கேயும் ராகுல் காந்தி ஒரு மாதிரி அன்னிசியா தான் இருந்தாரு, பட் இருந்தாலும் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கொடுத்த சமயங்கள்லாம் ஓப்பனாவே தாவேகா சொல்ல ஆரம்பிச்சாங்க, மத்திய அரசோட நாங்க ஒரு இணக்கமான போக்கத்தான் கடைபிடிப்போம். அதாவது நாங்க பிஜேபிக்கு இதுக்கு முன்னாடி எப்படி காலில் தண்ணி ஊற்றி எடப்பாடி கழுவிட்டு இருந்தாரோ அதே மாதிரி நாங்களும் கழுவோம், அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனாலும் மானம் வெக்கம் சூடு சொன்ன இல்லாம காங்கிரஸ் இன்னும் அந்த மினிஸ்ட்ரியை தொடர்றாங்க, அது வேற விஷயம். இப்ப எந்த மாநிலத்திலுமே இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் இங்க ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது. பாஜக எது சொன்னாலும் சரி, பாஜக காலையே கழுவி குடிச்சிட்டு இருக்க ஒரு மாநில அரசுல நம்ம அங்க வகிக்கிறோமே அப்படிங்கிறதுல காங்கிரஸுக்கு ஒரு குறைப்படி வருது. இதுல எங்க என்ன கிடைச்சாலும், அதாவது நீங்க கிண்டலுக்கு சொல்லுவாங்க காங்கிரஸ் நாயின்னு சொல்ல, ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டீங்கன்னா வாங்கி கடிச்சு அவன் தான் முதலாளி. அதான் நாயோட வேலை. நீங்க டெய்லி பிஸ்கட் போட்டீங்கன்னா அந்த நாய்க்கு நீங்க தான் முதலாளி. நீங்க திருடனாவே இருந்தாலும் உங்களை பார்த்தா நாக்கத்தவங்க போட்டு வாழை ஆட்டிட்டு வரும். அப்படி ஒரு பிஸ்கட் வாங்கி கடிச்ச நாயாத்தான் இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா அப்படின்னாலும் சுத்திக்கிட்டு இருக்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த தாவேகா யாரு? பாஜகவை பார்த்து பயப்படுற ஒரு கட்சி. அந்த கட்சியை பார்த்து நாய் வாழாட்டி திரியிற நாய் யாரு? காங்கிரஸ். இன்னைக்கு அப்படிதான் காங்கிரஸோட நிலைமை. உண்மையா நான் சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. தாவேகா எந்த சூழ்நிலையும் பாஜகவை கண்டித்ததே கிடையாது. எஃப்சிஆர்ஏ ஒரு பெரிய பில்லு கொண்டு மைனாரிட்டிஸோட ரைட் எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. குறிப்பா கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரைட் எடுக்கிறாங்க. குறிப்பா அவருக்கு பெருவாரியாக வாக்களித்த கத்தோலிக்க மக்களோட இன்ஸ்டிடியூஷன் நிறைய போகுது. அதெல்லாம் குறிச்சு கூட அவர் பேச மாட்டேங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முதுகெலும்பில்லாத ஒரு தாவேகா அரச எதிர்க்க வேண்டிய விஷயங்கள்ல கூட தனக்கு வாக்களித்த மக்கள் நலன் பாதிக்கப்படும் போது கூட எதிர்த்து பேசாத ஒரு தாவேகா அரச இன்றைக்கு காங்கிரஸ் ஆதரிக்குது. அப்போ காங்கிரஸ் இன்னைக்கு என்ன ஒரு சூழ்நிலை உணர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வருது. அப்போ விஷயத்த முழுக்க நம்ம கண்ட்ரோல்ல எடுத்து பண்ணணும்னு ராகுல் காந்தி முயற்சி பண்றது தான் அதோட விளைவு தான் மாணிக்கம் தாகூரோட அப்பாயின்மெண்ட். நம்ம தமிழக காங்கிரஸ்ல இன்னும் ஆக்டிவா செய்யணும், இல்லைன்னா நம்ம பேர் கெட்டு போயிடும் ராகுல் காந்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இப்ப இது எப்போ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நாய் போட்ட எல்லா பிஸ்கட்டையும் சாப்பிட்ற மாதிரி ஒரு எம்பி சீட் வேக்கண்ட் ஆச்சு. எப்போ சி வி சண்முகம் பதவி ராஜினாமா பண்ணார். அந்த எம்பி சீட் யாருக்கு போயிருந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க,
தாவேகா தான் பெரிய கட்சி, தாவேக்கு தான் போயிருந்துக்கணும். ஆனா தாவேகா என்ன பண்ணுது, காங்கிரஸை நீங்க எம்பி கொடுங்க அப்படின்னு. இது நாய் பிஸ்கெட்டை கவுற மாதிரி கவிட்டு காங்கிரஸும் போயிருச்சு. ஏன் தாவேகா அப்படி சொல்லுது? ஏன்னா வரக்கூடிய காலங்கள்ல எம்பி அங்க போய் நின்னீங்கன்னா டீலிமிட்டேஷன் ஆக்ட் வரும், இப்படி நிறைய ஆக்ட்ஸ் வந்து தமிழக நலனுக்கு விரோதமான எஃப்சிஆர் பில், எல்லாம் தமிழக நலனுக்கு விரோதமான எல்லா ஆக்ட்ஸ் வரும். எல்லாத்துலயும் நீங்க நோன் ஏத்து ஓட்டு போட தைரியம் வேணுமா பிஜேபி? உங்களுக்கு தான் கிடையாது. நீங்க பிஜேபி கண்ட நடுங்குறாங்களே, தாவேக்கா பிஜேபியை கண்டு நடுங்குது, கால் உதறது. அவனுக்கு பிஜேபிங்கிற பேரை சொன்னீங்கனாலே தாவேக்கா ஆடுது. இன்னைக்கு அதான் அப்ப நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு காங்கிரஸ் கையில கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு எம்பியே இல்லாம, அவ்வளவுக்கு எம்பியே இல்லாம இருக்கு தாவேக்கா. அவ்வளவுக்கு நல்லவங்க தாவேக்காரங்க. இருக்கிற கட்சியெல்லாம் உடச்சு எம்எல்ஏ வாங்குறவங்க வர்ற எம்பியா விடுறாங்க. ஏன்னா பிஜேபிக்கு எதிர்த்து ஓட்டு போடுற தைரியம் தாவேக்காக்கு இல்ல. ஆதரவா ஓட்டு போட முடியாது. அப்ப என்ன செய்ய முடியும்? நம்ம விளைக்கிறோம், காங்கிரஸ் கொடுத்துக்குவோம்னு பயந்து தாவேக்கா செஞ்ச ஒரு முயற்சி தான் அந்த எம்பி சீட்டை காங்கிரஸ் கொடுத்தது. காங்கிரஸும் பாஞ்சு போய் கபி வாங்கிட்டு போயிடுச்சு. இப்ப காங்கிரஸ் உணருது, இந்த தாவேகா அரசு பாஜகவுக்கு இணக்கமா செயல்படுற, பாஜக சொல்றதெல்லாம் மறைமுகமா நடத்துற இன்னொரு அரசு தான் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த நாய்க்கு கிடைச்ச பிஸ்கெட்டை விட மனசு வராது இல்லையா? அதே மாதிரி அந்த பிஸ்கெட் வேணுங்கிறதுக்காக அந்த மினிஸ்டர் சீட்டை விட அந்த நாய்க்கு மனசு வரல. இன்னொன்னு காரணம் என்ன, விட்டோம்னா அந்த யாரெல்லாம் அந்த பிஸ்கெட்டை வச்சிருக்காங்க அவங்களாம் திருப்பி தாவேகாவோட போய் சேர்ந்துருவாங்களேன்னு கட்சியில் ஒரு பயந்து இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. அப்போ முதல் முறையாக இந்திய வரலாற்றுல பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிருக்க பெருமை தமிழக காங்கிரஸுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் சேரும். அப்ப இந்த சூழ்நிலையில என்ன செய்யலாம்? திருப்பி டிஎம்கே விடக்கூடாது. அடடா இதோட அங்க நல்லா இருக்கு, அப்ப என்ன பண்றது? டிபிக்கல் பொலிட்டிக்கல் கேம் அப்படின்னு காங்கிரஸ் விளையாடுது. என்ன பண்ணுது? நடுவுல எல்லாத்துக்கும் தூது போக மாட்டாயான்னு சொல்லி திருமாவளவனை கூப்பிடுறாங்க. இப்ப ராமர் கண்ணில் இருந்த மாதிரி காங்கிரஸ் திருமாவளவன் தூதுவர். எப்படி தாவேகாவும் திமுகவும் பிஜேபி எதுக்குன்ற ஒரே கோணத்துல ஒருங்கிணைந்து இன்னைக்காச்சும் பிஜேபி எதிர்ப்பு உங்களுக்கு தாவேகா சொல்லுச்சா? சொல்லவே இல்லையா? அப்ப நீங்க ஏன் பச்சாவ முடிறீங்க? அப்ப என்ன தெரியாம திமுக விட்டுட்டு வந்துட்டோம் போலயே. திமுகவும் நமக்கு தேவைன்னு இப்ப காங்கிரஸ் நினைக்குது. உடனே என்ன பண்ணி தானா போய் பேச முடியாது, நாங்க தான் நேஷனல் பார்ட்டியாச்சே. உடனே அவங்களுக்கு அன்று மொத்தம் அணிலாக தூது செல்கிறார் திருமாவளவன். மிஸ்டர் திருமாவளவன், நீங்க உங்க கட்சிக்கு ஒரு அஸ்தித்துவம் கிடையாது, ஒரு தனியா நின்று உங்களால் சீட்டு ஜெயிக்க முடியாது, ஒரு பெரிய கட்சி கிடையாது, நீங்க குறை சொல்றது கிடையாது, காங்கிரஸும் பெரிய கட்சி கிடையாது. நீங்க யாரோட வேணாலும் நீங்க இங்க சேர்ந்துக்கலாம், நாளைக்கு ஏடிஎம்கே சேர்ந்துக்கலாம். ஆனா திமுகங்கிற ஒரு பெரிய கட்சி, அது எப்படி தாவேகாவோட சேர முடியும்? நீங்க தாவேகாவோட சேர்ந்துட்டீங்கன்னா திமுக தாவேகாவோட சேர்ந்துடணுமா? திமுக தாவேகாவோட சேர்ந்தா நீங்க சேர்ந்தா பரவாயில்ல, ஒத்துக்கலாங்களாம். நீங்க அவங்க பின்னாலேயே வாழை பிடிச்சிட்டு போறாங்க. ஆனா உங்க வாழை பிடிச்சி திமுக வர முடியாது, பெரிய கட்சி. அப்போ இந்த பாயிண்ட் அவங்க எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஓட்டு போட்ட நிறைய பேர், தாவேக்காக ஓட்டு போட்டு நிறைய பேர் இப்ப ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது தவறோ அப்படின்னு. அப்ப நம்மளும் அவசரப்பட்டு தாண்டிட்டோமோ குதிச்சிட்டோமோ இனி எங்கேயும் போக முடியாத அப்படின்னு ஒரு உணர்வு காங்கிரஸுக்கு இன்னைக்கு வர ஆரம்பிக்குது. நாளாக 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 பாஜகவுக்கும் தாவேக்காவுக்குமான மறைமுக நேரடி நெருக்கம் கூடுது. அப்ப இந்த நெருக்கம் கூட கூட காங்கிரஸுக்கு வேற வழியே இல்லையா, ஏத்துதான் ஆகணும். பிஜேபி தானே காங்கிரஸ் அரசியல் பண்ணுது, வெளிப்படையாவே அவங்க ஒப்புரவு ஆயிட்டாங்கன்னா அப்ப பிஜேபி ஏத்துதான் ஆகணும், காங்கிரஸ் நான் போய்தான் ஆகணும்னு சொல்லணும். அப்ப இதை தடுக்கிறதுக்காகத்தான் அவங்க டிஎம்கே நம்மளை ஏத்துக்குதான் பாக்குறதுக்கு ஒரு சமிங்கை விடுவோம் சொல்லலாம். அப்படி தாவேக்காவும் திமுகவும் சேரணும். அது எப்படி சேரணும்? தாவேக்காவும் திமுகவும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க இன்னும் திமுக எங்களுக்கு நல்ல பேரோட, திமுகவுக்கும் எங்களுக்கு இணக்கம் இருக்குங்கிற காமிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட். இதுவரைக்கும் குரங்கு மாதிரி வானத்துக்கும் பூமிக்கு ஒருத்தர் கூச்சிட்டு இருந்தாரு மாணிக்கம் தாக்கூர். நாங்க அப்படி இல்ல இப்படி இப்ப என்ன சொல்லலாம், அதான் சிம்மவன் சொல்ல என்ன தப்பு இருக்கு, கரெக்டா தான் பேசினாரு. பிஜேபி தான் அவங்களுக்கு பொதுவான எதிரி. பிஜேபி பொதுவான எதிரி கிடையாது. காங்கிரஸ் பிஜேபி டிஎம்கேக்கு எதிரி. உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் திருமாவளவனுக்கு யார் எதிரி அப்படின்னா திமுக தான் எதிரி. ஏன்னா நீங்க இன்னைக்கு ஒரு கூட்டணியில இருக்கீங்க, தலைவர் பிஜேபி எதிரி சொன்னதே இல்லை, எங்க போனாலும் திமுக தான் திட்டுறாரு. அப்ப திமுக தான் எதிரி. அப்ப உங்களுக்கு வேண்டாம், நீங்க இஷ்டத்துக்கு திமுக எதிரியா வச்சுக்கீங்க, பாஜக வச்சுக்கோங்க. திமுக குழம்புனதே இல்லை, எனக்கு எதிரி பாஜக அப்படிங்கிற தெளிவா இருக்கு மத்திய லெவல்ல. ஆனா காங்கிரஸ் நண்பர்கள் தெளிவா இருக்கு. ஆனா திமுக பெரிய வார்னிங் சைன் இருக்கு. இனிமேல் காங்கிரஸை சேர்த்தீங்க மக்கள் உங்களை செருப்பால் அடிப்பாங்க. இனிமேல் காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் உங்களை செருப்பாக அடிப்பாங்க. முதுகுல ஏறின வேதாளம் இறங்கி இருக்கு, சந்தோஷப்படுங்க, திருப்பி ஏற்றி உட்கார வச்சுக்காதீங்க. என்ன பண்ணுமோ அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தனியா போஸ்ட் போல் அலையன்ஸோ பண்ணிக்கோங்க, ப்ரீ போல் பண்ணாதீங்க. காங்கிரஸோடு உறவு வைத்துக் கொண்டீர்கள் என்றால் மக்கள் திருப்பி உங்களை செருப்பாக தான் அடிப்பாங்க. உங்க ஓட்டர்களை அது திமுக உணர்ந்துக்கணும். அப்போ இந்த வேலை எதை காமிக்குது அப்படின்னா, காங்கிரஸ் திருமாவளவன்லாம் தங்களோட தவறை உணர்ந்து கொண்டு விட்டார்கள், நம்ம அவசரப்பட்டமோ அப்போ திமுகவையும் உள்ள கொண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஏன் கொண்டு வர்றாங்கன்னா, தெரியும் அவங்களுக்கு வராதுன்னு. நம்ம நாளைக்கு திமுகவோட ஒட்டிக்கிறதுக்கு ஒரு வேலை வேணுமே அப்படின்னு. இந்த மானங்கட்ட பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் அரசியலை விட்டே போய்
இருக்கலாம். நான் திருமாவளவன்றது இருப்பார். காங்கிரஸ் என்னைக்குமே மான ஈன வெக்க சூடு சொன்ன கிடையாது. ஒரு அருமையான ஒரு தலைவர், மக்களுக்காக உழைத்து மக்களுக்கு பிரச்சனை என்னைக்குலாம் ஒரு அன்றைக்கு குரல் கொடுத்த ஒரு தலைவர் தான் திருமாவளவன். இன்றைக்கு திருமாவளவனோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு நினைக்கும் எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும் உண்மையாவே. அப்ப காங்கிரஸோடு தாவேக்காவுக்கு அந்த உறவு எப்படி இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு மாமியார் மருமகள் மாதிரிதான் அவங்க சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா கால போகல கல்யாணமான புதுசுல கொஞ்சம் ஒழுங்கா இருக்கும். போக போக மாமியார் மருமகன் இந்த வீட்டுல ஒழுங்கா இருக்காங்களா அப்படிதான் ஆக போகுது. ஏன்னா இப்ப தாவேக்காவுக்கு பிஜேபி ஃப்ரெண்ட் ஆகி போகுது. ஒண்ணு வச்சு 5 பேசா எனக்கு பிரோஜனை கிடையாது தெரிஞ்சு போச்சு. அப்ப இவங்களை கூட வச்சுக்கிட்டே அவன் பிஜேபியோட உறவாடுறது வந்து காங்கிரஸுக்கு அசிங்கம். இப்ப காங்கிரஸால உள்ளேயும் வர முடியல, வெளில வர முடியல. ஏன்னா கூப்பிடாம அலையா விருந்தாளியாக இவங்களாச்சும் கூப்பிட்டாங்க, வீட்டு வந்து பார்த்தாரு, விஜய் வந்து பார்த்தாரு, திருமாவளவன் போனாரு, ஐயோமல் போச்சு, நம்ம கம்யூனிஸ்டில் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதெல்லாம் போனதுக்கு போய் பார்த்தாங்கன்னா நியாயங்களா? நீங்க தான் அலையா விருந்தாளியா போயிட்டீங்களே. அப்போ அலையா விருந்தாளியா நீங்க போனதுனால உங்களுக்கு மரியாதையே இல்லை. இப்ப திமுகவையும் மத்தவங்க எல்லாம் கூட கடுமையா பேசல, உங்களை கடுமையா விமர்சனம் பண்றாங்க, உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. இப்ப திமுகவோட நல்லெண்ணத்துல இருக்கும். நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வரும், திமுக ஜெயிச்சுன்னா நமக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறக்கா நீங்க இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை எதை காமிக்குது அப்படின்னா, தாவேக்கா பிஜேபியை பார்த்து பயந்து நடுங்கிறதுனால, பிஜேபிக்கு அடிவருடியா தாவேக்கா போனதுனால உங்களுக்கு வேற வழி இல்லை. நீங்க இன்னைக்கு ஒரு திருசங்கு சொர்க்கத்துல நிக்கிறீங்க. உங்களை சேர்ப்பார் இல்லை. தாவேக்கா கழட்டி விட்டுச்சுன்னா தமிழ்நாட்டுல 1% 2% ஓட்டை வச்சு நீங்க ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாது. அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கணும். ஆனா அதே சமயத்துல திமுக பலப்படுது, திமுகவையும் நம்ம பகிச்சிக்க கூடாதுன்னு சொல்றதுதான் இந்த திருமாவளவன் மூலமா நீங்க எடுக்கிற நிகழ்ச்சியை காமிக்குது. அப்ப இது என்ன காமிக்குது? காங்கிரஸ் 2 விஷயத்தை காமிக்குது. காங்கிரஸ் என்றைக்குமே ஒரு லாங் சைட்டட் விஷயம் கிடையாது. அன்னன்னைக்கு இருந்ததுதான் போதும், அன்னன்னைக்கு இன்னைக்கு என் தட்டுக்கு சாப்பாடு வந்தா போதுங்கிற ஒரு நிலைமையில உள்ள கட்சி தான் காங்கிரஸ். அதுவும் ராகுல் காந்தி தலைமையில காங்கிரஸ்ங்கிறது கழுத கட்டி குட்டிச்சவரா போன கதையா தான் இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு நிலைமை இருக்கு. இவர்களுக்கு துணை யார் போகின்றார்? வருத்தமாக இருக்கின்றது, திருமாவளவன் தூது போகின்றார். தாவேக்காவும் திமுக ஒரே கூட்டணியில இருந்து பிஜேபி எதிர்க்கணும். திமுக பிஜேபி எதிர்த்துட்டு தான் இருக்கு. நீங்க முதல்ல தாவேக்காவை போய் பிஜேபி எதிர்க்கிறதா? ஏன் அவங்கள பார்த்து பயப்படுறீங்க? அவங்களை தைரியமா எதிர்ங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம்.